Hi guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் 65 ஏத்த மாதிரி காலிஃப்ளவரை கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு தண்ணி வச்சிட்டு தேவையான அளவு கல்லுப்பு கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவரையும் போட்டு வேக வச்சிடலாம். அடுத்து காலிஃப்ளவர் 65 தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் கார்ன்ஃப்ளவர், 1/2 கப் அரிசி மாவு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு கொஞ்சோண்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதில் நம்ம காலிஃப்ளவரை போட்டு நல்லா இப்படி பெரட்டி வச்சுக்கலாம். ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமான அளவு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை காய வச்சு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்மளோட 65 ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்படி வீடியோவில் போடுற மாதிரி தனித்தனியாக ஒன்று ஒன்றா போடுங்க. நம்ம மொத்தமாக போட்டோன்னா நம்மளோட காலிஃப்ளவர் எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டி நல்லாவே வராது. நமக்கு ஒரு மாதிரி பிஞ்சு பிஞ்சு வந்துடும். இப்போ இதில் போடுற மாதிரி பொறுமையாக போட்டுக்கோங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலிஃப்ளவர் போட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் மொத்தமாக ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாம் போட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செஞ்சுக்கோங்க. இப்போது போட்டு ஒரு செகண்டில் நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. இல்லைனா மசாலாலாம் வந்து பிரிஞ்சு வந்து கடாயில் ஒட்டிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் காலிஃப்ளவரை திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு கொஞ்சம் இப்படி தனித்தனியாக கரண்டியாலேயே எடுத்து விட்டுருங்க. இல்லைனா காலிஃப்ளவர் அப்படியே ஒட்டின மாதிரியே வந்துடும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1.5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. ஃபுல் சைடு அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கோல்டன் கலரில் வந்திருக்கு. நமக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக வந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு 1 மினிட் கழித்து நம்ம காலிஃப்ளவரை பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக வந்துடும். இப்போ பாருங்கள், நமக்கு காலிஃப்ளவர் நல்லா டார்க்காகவும் கிறிஸ்பியாகவும் வந்துருச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு எண்ணெய் ஓவராக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அது மேலே இதை போட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே டார்க்காக கிறிஸ்பியாக வந்துடுச்சு. அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா காலிஃப்ளவரையும் போட்டு பொறுமையாக பொரித்து எடுத்துக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கலரும் ஆட் பண்ணாமல் செஞ்சுருக்கோம். அதனால நம்மளோட கடை அளவுக்கு டார்க்காக வராது. கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.